சிவாய நம. பக்தராய் பணிந்தவர்கள் எல்லாருக்கும் அடியேன், பரமனே பாடுவார்கள் அடியார்க்கும் அடியேன், சித்தத்தை சிவன் மீது வைத்தவர்க்கும் அடியேன், முழுநீரு பூசிய முனிவர்க்கும் அடியேன். சிவாய நம. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி, கேஜிஎஃப். ராசிக்கு 12வது வீடு மீன ராசி. அற்புதமான ராசி. மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான். அந்த குரு பகவான் வீட்டில் தான் 2025 சனி பகவானுடைய பெயர்ச்சி. அந்த குரு பகவான் சொல்லக்கூடிய ஒரு ராசியில் மீன ராசி பூரட்டாதி நட்சத்திரம், மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம், மீன ராசி ரேவதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய 3 நட்சத்திர பாதங்கள் பலமாக இருக்கு. குரு பகவான், சனி பகவான், புதன் பகவான். குரு பகவான் உங்கள் மீன ராசியில் ராசிக்கு அதிபதியான வீட்டிலே இருக்கிறனால குழந்தைங்கள்லாம் நல்லா படிக்க போகிறீங்க. 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ்லாம் பாஸ் பண்ணிடுவீங்க. காலேஜும் போவீங்க. நல்ல டீச்சர், நல்ல ப்ரொஃபஸரு, நல்ல அரசு சம்மந்தப்பட்ட வேலை, இந்த மாதிரியான வேலைகள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. 2வது சனி பகவான் உங்கள் வீட்டில் உங்கள் ஜாதகம் இருக்கிறனால எல்எல்பி படிக்கலாம், லா படிக்கலாம், சட்ட மேதைகள் ஆகலாம், நாட்டாமை ஆகலாம், ஃபினான்ஸ் பண்ணலாம், குடுக்கல் வாங்கல் பண்ணலாம், வண்டி வாகனங்கள் விற்கக்கூடிய ஒரு தன்மை பண்ணலாம், காசு பணத்தில் செழிப்பாக வளரலாம். இதிலே புதன் பகவானும் இருக்காரு. கலைத்துறையில் பிரகாசமாகக்கூடிய ஜாதகமும் நீங்கள் தான். இப்படி யோகங்களையே கொடுக்கக்கூடிய ராசியில் மீன ராசியில் சனி பகவான் பெயர்ச்சி. சனி பகவான் பெயர்ச்சியாக இருந்தாலும், மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான் வீட்டில் சனி பகவான் பெயர்ச்சி இருந்தாலும் கூடையே ராகுன்னு ஒரு கிரகம் இருக்குது. பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. விலை உயர்ந்த ஒரு காரு, BMW, ஃபார்ச்சுனரோ, இப்படி சொல்லக்கூடாத பெரிய லெவலுக்கு உண்டான கார் வாங்க அமைப்பு இருக்குது. பல இடத்துல தோட்டம் துறவு வாங்க போகிறீங்க. பெரிய லாட்ஜ் கட்டி விடலாம். கோயில் இடத்துல ஊட்டி கொடைக்கானலில் லாட்ஜ் கட்டலாம். சினிமா எடுக்கலாம், சினிமாவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணலாம். இப்படி யோகங்கள்லாம் அள்ளி கொடுக்கக்கூடிய ராசி மீன ராசி. இந்த மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான் அந்த வீட்டில் சனி பகவான் பேச்சிருக்கிறனால டாக்டர்ஸ் எல்லாம் நிறையா இருப்பீங்க. நோயாளிகிட்ட அன்பு பண்பாருங்க. ஏழைங்களுக்கு தானம் தர்மம் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு தானம் பண்ணுங்க, தவம் பண்ணுங்க. ஆன்மீக ஈடுபாட்டை தெளிவாக வச்சுக்குங்க. கோடீஸ்வரனாக இருந்தாலும் வாரத்துக்கு ஒரு நாள் சனிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் காவி வேட்டி கட்டுங்க. ஏன்னா உங்களுக்கு 7.5 சனி. வாதம் விவாதம் வம்பு தும்பு வழக்க வந்து பாருன்னு சொல்லக்கூடிய தன்மை உண்டு. கோபத்துக்கு முன் உதாரணம் நீங்கள். அன்புனால அனுசரிஞ்சு போங்க. ஆத்திரத்தினால அறிவையே இழந்துருவீங்க. கோபத்தினால குணத்தை இழந்துருவீங்க. ஏன்னா 7.5 சனி ஆரம்பம். ஒன்றும் பயப்படாதீங்க. 7.5 சனி ஒன்றும் பண்ணாது. உச்ச நிலையில் கொடுக்கும். சனி பகவான் வாரி அள்ளி கொடுப்பாரு. நீ இங்கே தானம் பண்ண 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 ஏதாவது ஒரு வழியில் உனக்கு காசு கொடுத்துக்கிட்டே இருப்பார், பணம் கொடுப்பாரு. 4 திசையிலுமே உங்களுக்கு யோகம்தான். 4 திசையிலேருந்தும் பணம் காசு கொடுக்க கொடுக்க எவ்வளோதான் பணம் காசு வந்தாலும் அதை கொஞ்சம் தானம் பண்ணுங்க. ஏதாவது ஒரு கோயிலில் அன்னதானங்கள், இல்லாதவங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுங்க, துணிமணி வாங்கி கொடுங்க. இப்படி மண்டபம் மாளிகை கட்டக்கூடிய கோயில் கட்டக்கூடிய நேரம் இந்த மீன ராசிக்காரங்களுக்கு உண்டு. அற்புதமான ராசி. நேரம் காலம் நல்ல நேரம். பயப்படாதீங்க. சனி பகவான் 7.5 சனி ஆரம்பமே கேட்டு நீங்கள் நல்லது செய்ய செய்ய, தானம் தர்மம் செய்ய செய்ய உங்களுக்கு பணம் வரவும் தனம் வரவும் அஷ்டலட்சுமி கடாட்சியம் கொடுத்து அகமகிழ்ந்து வாழ்ந்து அரசனை போல வாழக்கூடிய ஒரு தன்மை இந்த மீன ராசிக்காரங்களுக்கு தான் உண்டு. ஜாதகம் உல்டாவா போகிற மாதிரி அமைப்பு இருந்தா பொதுவாக மீன ராசியில் 3 நட்சத்திர கிரகங்கள் இருக்குது. அதாவது குரு பகவான், சனி பகவான், புதன் பகவான். சனி பகவான் சொல்லிட்டாவே கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆன ஒரு பொண்ணு கூட ஆண் தொடர்பு வந்தால் உங்களுக்கு 7.5 சனி. நோயாளியாக இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுத்து அந்த பெண்ணை ஆக்குப்பையை அபகரிச்சிங்கன்னா 7.5 சனி. ஏதாவது ஒரு மண்ணுக்கு டபுள் டாக்குமெண்ட் போட்டு அந்த டாக்குமெண்ட்டை அபகரிக்கணும்னு சொன்னீங்கன்னா 7.5 சனி. இப்படி மண்ணாலையும் பெண்ணாலையும் பொன்னாலையும் தான் உங்களுக்கு பிரச்சனை. நகை நட்டு காணாமல் போகக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உங்களுக்கு இருக்குது. திருட கர்ம தோஷம் இருக்குது. இந்த மீனராசிக்காரங்க பொதுவாக
திருட்டி தப்பான வழியில சம்பாதிக்கணும் கேட்குற எண்ணங்களை கைவிட்டுருங்க. இனிமே வாழணும், திருந்தி வாழணும் சொல்லக்கூடிய தன்மையை பிடிச்சுக்குங்க. ஏன்னா சனி பகவான் உடனே தண்டனை கொடுத்துருவார். காலதாமதமே படுத்த மாட்டார். கொலை, களவு, தப்பான ஒரு அமைப்பு, பெண்கள் மேல மோகம், தான் குடும்பம் இருந்தும் அடுத்தவன் மனைவி மேல மோகங்கள் இருந்துச்சுன்னா நீங்க 0 ஆயிடுவீங்க. உங்க தரம் குறைஞ்சிரும். உங்களுடைய உச்ச நிலைக்க வேண்டிய நேரங்காலங்கள் சரிஞ்சு போயிடும். உங்க சாம்ராஜ்யமே சரிஞ்சிரும் வச்சுக்கோங்களேன். பொதுவாக இந்த மீன ராசிக்கு அஷ்டம சனி, இந்த ஜாதகத்துக்கு 7.5 சனி ஆரம்பிக்கிறனால உங்க அப்பாவுக்கு ஆகாது. தகப்பனுக்கும் உங்களுக்கு நேருக்கு நேராக நின்று பேச முடியாது. தகப்பன் நேருக்கு நின்னாவே இரிட்டேட் ஆகும், கோபங்கள் வரும். அதனால அப்பாவுக்கு ஆவாது. கொஞ்சம் அப்பாவை கொஞ்சம் நல்லா தெளிவாக நேருக்கு நேர் பார்க்காம கொஞ்சம் தள்ளி வச்சு அவருடைய அன்பும் பண்பும் செலுத்திக்கிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் யோகக்கார் பெரிய லெவலுக்கு வரலாம். தப்புக்கு தலை வணங்காதீங்க. மண்ணுக்கு பெண்ணுக்கு ஒரு பொண்ணுக்காக மண்ணுக்கு போராடாதீங்க, ஒரு பெண்ணுக்காக போராடாதீங்க. உங்கள் வாழ்க்கை உச்ச நிலையில் வரப்போகுது. அரசியலில் உங்களுக்கு ஒரு ஸ்கோப் வரப்போகுது. பெரிய லெவலுக்கு உங்களுக்கு பதவி வரப்போகுது. பதவி வந்தால் பணிவு வரணும், துணிவு வரணும். அந்த அமைப்பு உங்களுக்கு வரப்போகுது. ஆனால் இந்த 3 காரியத்தில் தலையிடாதீங்க. அற்புதமாக வரக்கூடிய நேரம் இந்த மீன ராசி குரு பகவானுடைய ராசிக்கு. குறையில்லாமல் வாழணும், எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும். டைம் கிடைச்சா மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாள் கோயிலுக்கு 4:30 to 6 ராவு காலத்தில் 12 ராசிக்காரங்களும் போய் வழிபட்டு வந்தீங்கன்னா நீங்கள் உச்ச நிலைமைக்கு அடைவீங்க. சனி பகவானை தலை வணங்கி இந்த சொல்லக்கூடிய ஸ்லோகத்தை உச்சமாக உக்கிரமாக சொன்னீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு பலனை அள்ளி கொடுப்பார். ஒரு கைப்பிடி கொஞ்சமாக சொல்லக்கூடிய தன்மையை கையில் வச்சுக்குங்க. சொல்கிறான் சனி பகவானுடைய காரகத்தன்மையில குணம். அவர் சொல்லக்கூடிய ஸ்லோகம் கருப்பு எல்லை கையில் வச்சுக்கிட்டு, ஒன்பான் கிரகத்துக்குள் ஒன்றாய் மிளிர்கின்ற எங்கள் அண்ணா சனி ஈஸ்வர பகவானே, அன்பால் நான் உன்னை அடிப்பணிவேன். என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள் அப்படின்னு சனி பகவான அண்ணான்னு சொல்லி இந்த கருப்பு எல்லை உடம்பெல்லாம் இப்படி தடவி அப்படி கோயில் வாசல்ல போட்டாலோ கோயில் பக்கத்தில் இருக்கிற மரத்தில் போட்டாலோ சனி பகவானுடைய வீரிய பார்வை, கோப பார்வை, அண்ணான்னு கேட்டா பெரிய பிரச்சனையை சின்னதாய் கொடுப்பார். கோர்ட்டில் போயிட்டு டைவர்ஸ் ஆக வேண்டிய பிரச்சனையை பேச்சுவார்த்தையிலே தெளிவான ஒரு சேர்த்து வைப்பார். இப்படியாம்பட்ட தன்மை கூடியவர் சனி பகவான். ஒரு சில ராசிகளுக்கு சாதாரண அடிப்படை தொண்டனா இருக்கிறவன் உச்ச நிலையில அரசியல்ல பிரவேசமாகலாம். சாதாரண கோயம்பேடு மார்க்கெட்டில் பூ, காய்கறி, பழம் விற்கிறவங்களுக்கு வியாபாரம் செழித்து உச்ச நிலைக்கு தன வரவு நிறையா வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. காரு வண்டி ஓட்டுறவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு கொடுத்து பதவி உயர்வாகி காசு பணம் உயர்ந்து வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சனி பகவான் சொல்லிட்டாவே அடிமட்ட வேலை, அடிமட்ட தொழிலில் செய்கிறவங்களுக்கு லாபகரமான ஒரு யோகங்கள் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. இதே ஜாதகத்தில் உல்டாவா போகக்கூடிய பல ராசிகள் இருக்கு. அந்த ராசிகளுக்கு சனி பகவான் கொடுக்கக்கூடிய கெடு பலன், அரசியல்ல மூத்த அரசியல்வாதிகள், அது இந்த முதிர்ந்த அரசியல்வாதிகள், ஒரு குறிப்பிட்ட வயசு 70 வயசு 65 வயசுக்கு மேல இருக்க வேண்டிய அரசியல்வாதிகளுக்கு ஆகாது. கண்டத்தை உண்டு பண்ணி கொடுக்கும், கஷ்டத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். இதே சொல்லப்போனால் கலைத்துறையில் உச்ச நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகருக்கும் இந்த சனி பெயர்ச்சி ஆகாது. அப்போ மூத்த உச்ச தொழிலில் இருக்கிறவங்களுக்கு 2025 சனி பெயர்ச்சி ஆகாது. பல சாந்திகளை, பல வழிமுறைகளை, வழிபாடை பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கலாம். சிவாய நம.